ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹார்னஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு டேர்மை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹார்னஸ் இன்ஜினியரிங் இன்னைக்கு ஏஐடி கெரியர்ஸ்ல இந்த ஹார்னஸ் இன்ஜினியரிங் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு சிஸ்டமா இருக்கு. பிகாஸ் டுடே கம்பெனிஸ் ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் ஏஐ மாடல்ஸ் தட் கேன் சிம்பிளி ஆன்சர் क्वेश्चंस. கம்பெனிஸ்க்கு இன்னைக்கு ரியல் பிசினஸ் என்விரான்மெண்ட்ல ஒர்க்கை செஞ்சு முடிக்கிற ஒரு ஏஐ மாடல் தான் வேணும். That means the AI should know which tool to use, what data to access, when to ask for approval, how to avoid mistakes, and how to complete a task safely. So that full system around this AI model is called AI harness. And in the AI harness system design பண்றவங்க தான் நம்ம இன்னைக்கு AI harness engineers அப்படின்னு சொல்றோம். So நம்ம இந்த வீடியோல இந்த AI harness engineeringல என்னெல்லாம் இருக்கு, ஒரு harness engineerோட roles and responsibilities என்ன, why this skill is becoming important in the AI and IT job market, and most importantly இதுக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பத்தி டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நீங்க எல்லாருமே கத்துக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷனுக்குள்ள போலாம். திஸ் இஸ் யுவர் AI coach John. Hi everyone, welcome you all to this session. ஸோ இந்த செஷனோட இன்ட்ரோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இன்ட்ரோலேயே இன்னைக்கான டாபிக், அதாவது ஏஐ ஹார்னஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த ஹார்னஸ் இன்ஜினியரிங் பற்றி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த செஷனில் இன்னும் டீட்டெயில்டான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்க போது. நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் உள்ள இந்த ஏஐ ஹார்னஸ் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்றது கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த செஷனோட அஜெண்டா பார்த்தலாம். We're going to start with the evolution of enterprise AI. So இந்த AI பற்றி ஒரு evolution நம்ம பார்க்க போகிறோம். And then what is AI harness engineering? So AI harness engineering என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இங்கே நம்ம பார்க்கலாம். And then context engineering versus harness engineering. So இந்த AI harness engineering பற்றி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், context engineering versus harness engineering. And then fourth point என்னன்னா AI harness workflow. இந்த workflow எப்படி இருக்க போகுது, and then இந்த AI harness engineering எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த ஃபோர்த் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். and then at last you have a takeaway point. ஸோ இது தான் இன்னைக்கான அஜெண்டா. ஸோ without wasting any further time, let's start with the evolution of enterprise AI. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ அப்படின்ற ஒரு விஷயத்த 90s இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் அது ஒரு ரெவல்யூஷனாக எப்போ கிரியேட் ஆச்சுன்னா ChatGPT ரிலீஸ் ஆகும்போது தான். 2022 இந்த ChatGPT ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ ஏ அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த டைமில் தான். அதை மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சது இந்த டைமில் தான். ஸோ இந்த ஏ ரிலீஸ் பண்ணும்போது ஏ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டால் அதுக்கான கரெக்டான டெக்ஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ChatGPT நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் கொஸ்டின் கேட்டு ஆன்சருக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டோம். பேசிக்கான கோடிங் எல்லாம் அந்த ChatGPT நமக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. பட் இன்னும் போக 2023 பெட்டர் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து பெட்டரான அவுட்புட்டுக்காக இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு விஷயம் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. ஸோ இங்கே பெட்டர் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். எப்படி ப்ராம்ப்ட் பண்ணுறது, எப்படி ஸ்ட்ரக்சர்டாக ப்ராம்ப்ட் கொடுக்குறது, எப்படி தேவையில்லாத விஷயங்களை அந்த ப்ராம்ப்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது, கரெக்டாக எப்படி ப்ராம்ப்ட் பண்ணி பெட்டரான அவுட்புட் நமக்கு எப்படி வாங்குறது அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் 2023 ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறமா இப்போ இந்த ChatGPT மாதிரி இந்த LLMs எல்லாம் எனக்கு ஜென்ரிக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ ஜென்ரிக்கான ஆன்சர்ஸ் வேண்டாம், எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசஸான ஆன்சர்ஸ் வேணும். அந்த மாதிரி திங்க் பண்ணும்போது இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங், ஸோ என்னோட கான்டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன், என்னோட பிராண்ட் தீம் எப்படி, என்னோட ஸ்டைல் எப்படி, ஸோ இதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஆன்சர்ஸ் வேணும். அண்ட் தென் என்னோட கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு எல்லாம் நான் கிரியேட் பண்ணிக்கணும், கஸ்டமைஸ் பண்ணிக்கணும், ஒரு ரேக் சிஸ்டம் மாதிரி பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அண்ட் ரேக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பெட்டர் டேட்டா கொடுத்து பெட்டர் நாலேஜ் கொடுத்து நமக்கு பெட்டரான அவுட்புட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இது வந்து 2024 அப்புறமா நடந்த விஷயம். ஸோ இதுக்கும் அப்புறமா 2025 ChatGPT ஆன்சர் கொடுக்குது, இந்த LLMs நமக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குது. எனக்கு ஆன்சர்ஸ் மட்டும் தேவையில்லை, நான் கேட்குற கொஸ்டின்ஸ் ஆன்சர் மட்டும் தேவையில்லை, நான் கொடுக்குற ஒரு ஒர்க்கை அது கம்ப்ளீட்டாக எனக்காக செஞ்சு கொடுக்கணும், ஒரு ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணணும், எனக்கு பதிலாக அந்த ஏஜென்ட் ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த AI ஏஜென்ட்ஸ் அண்ட் டூல் நமக்கு வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல மாடல்ஸ் கேன் பிளான் அண்ட் டேக் ஆக்ஷன். ஸோ அங்கே மாடல்ஸ் வந்து நமக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்ஸும் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து 2025 அதிகமாக அந்த AI ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா தான் 2026 இந்த AI harness engineering வந்துச்சு. ஸோ தி ஃபோக்கஸ் ஷிஃப்ட்ஸ் ஃப்ரம் the model to the system that makes AI reliable. ஸோ இங்கே வந்து இதுக்கு முன்னாடி இந்த 2026 முன்னாடி 2025 வரைக்குமே மாடல் பற்றி தான் இருந்துச்சு. எல்லாமே மாடல் சுற்றி தான். மாடல் எப்படி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ப்ராம்ப்ட் எப்படி பெட்டராக ப்ராம்ப்ட் பண்ணலாம், எப்படி பெட்டராக கான்டெக்ஸ்ட் கொடுக்கலாம், ரேக் மாதிரி சிஸ்டம்லாம் பில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்களை தான் இருந்துச்சு. இப்போ 2026 இந்த ஹார்னஸ் இன்ஜினியரிங்னா ஒரு சிஸ்டமை எப்படி பில்ட் பண்ணுறது, இது வந்து நிறைய வீடியோஸில் வந்து டேக் அவே பாயிண்ட்டில் நான் சொல்லியிருக்கேன்.
சிஸ்டமாக திங்க் பண்ண கற்றுக்குங்க, சிஸ்டமை டிசைன் பண்ண கற்றுக்குங்க, ஒரு சிஸ்டமாக ஏஐ பில்ட் பண்ண கற்றுக்குங்க அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட்டை அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் இந்த ஏஐ ஹார்னஸ் இன்ஜினியரிங். ஸோ ஒரு சிஸ்டமை எப்படி ஏஐ ரிலையபிளாக ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணுறோம்ல, அதுதான் ஹார்னஸ் இன்ஜினியரிங். இப்போ இந்த ஏஐ ஹார்னஸ் இன்ஜினியரிங் என்ன எக்ஸாக்டாக என்ன டீட்டெயில்டாக ஒரு அனாலஜி வச்சு நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் ஏஐ ஹார்னஸ் இன்ஜினியரிங்? ஏஐ ஹார்னஸ் இன்ஜினியரிங்னா என்ன? இமேஜின் நீங்கள் வந்து ஒரு புது எம்ப்ளாயியாக ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் டே உங்கள் கம்பெனிக்கு போகிறீங்க, நீங்கள் தான் அந்த எம்ப்ளாயி. இப்போ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் போகும்போது அங்கே ஐடிக்கு செட்டப் இருக்கும். ஸோ ஐடி செட்டப் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த கார்பரேட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இண்டக்ஷன் செஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இண்டக்ஷனில் ஹெச்ஆர்ஸ் வந்து பேசுவாங்க, ஐடி டீம் வந்து பேசுவாங்க, உங்கள் டீம் லீட்ஸ் இந்த மாதிரி நிறைய மேனேஜர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இண்டக்ஷன் செஷனில் உங்களுக்காக பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் நிறைய விஷயங்களை செட்டப் பண்ணுவாங்க. ஸோ ஐடி செட்டப் இருக்கும், சிஸ்டம்ஸ், அக்கௌண்ட்ஸ், நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கான ஆக்சஸ், உங்களுக்கான கிரெடென்ஷியல்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா என்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, ஸ்லாக் யூஸ் பண்ண போகிறீங்களா, டீம்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா, கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை இந்த அக்கௌண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். அண்ட் தென் கம்பெனி பாலிசிஸ் வந்து ஹெச்ஆர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிக்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் எங்களோட பாலிசி, இப்படி தான் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வரணும், இப்படி தான் ஆஃபீஸ்லேருந்து போகணும், இப்படி தான் உங்கள் ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி கம்பெனி பாலிசிஸ் எல்லாம் அவங்க வந்து கைட்லைன்ஸ், ப்ராசஸ், கம்ப்ளைண்ட்ஸ் ரூல்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அண்ட் தென் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்சஸ், டேட்டா ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி ரூல்ஸ், கம்ப்ளைன்சஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் உங்களுக்கான லேப்டாப் நீங்கள் எதில் ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்களுக்கான சிஸ்டம்ஸ் கொடுத்துருவாங்க, உங்களுக்கான பே அலோகேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இமெயில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், உங்களுக்கு எல்லா இமெயில்ஸ் வந்திருக்கும், உங்கள் லாகின்ஸ் எல்லாம் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே இமெயில்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அண்ட் தென் ஆக்சஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ், ரைட் ஆக்சஸ் டு சிஸ்டம்ஸ், ஃபோல்டர்ஸ் அண்ட் டேட்டா, உங்களுக்கு எல்லா ஆக்சஸும் இருக்காது. ஸோ மேனேஜர்ஸ்க்கான சில ஆக்சஸ் இருக்கும், டீம் லீடர்ஸ்க்கான சில ஆக்சஸ் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக போனீங்கன்னா உங்களுக்கு சில ஆக்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்சஸ் எல்லாம் பெர்மிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு டீம் லீடர் ஆர் மேனேஜர் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்த ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒரு டீம் செட்டப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்கள் ஃபர்ஸ்ட் நாளில் நடக்கும். ஸோ இங்கே ஒரு எம்ப்ளாயி, இந்த எம்ப்ளாயி தான் ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தி எம்ப்ளாயி டஸ் தி ஒர்க், தி கம்பெனி ப்ரொவைட்ஸ் தி என்விரான்மெண்ட். ஸோ இந்த எம்ப்ளாய்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் வைங்க. டேட்டா சயின்டிஸ்ட்க்கு இவர் என்ன ஒர்க் பண்ண போகிறா அப்படின்னா இவருக்கு நல்லாவே தெரியும். ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்டாக இவருக்கு வந்து டேட்டா கிடச்சா அந்த டேட்டா இடிஏ பண்ணி மாடல்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி இது எல்லாமே இவருக்கு தெரியும். இவர் தான் ஒர்க் பண்ண போகிறாரு. பட் இவர் ஜாயின் பண்ணியிருக்க கம்பெனி என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே என்ன எஸ்ஓபிஸ், அங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாமே இந்த ஒரு என்விரான்மெண்ட்டை கம்பெனி கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ தான் இந்த எம்ப்ளாய்க்கு ஓகே இதை தான் பண்ண போகிறோம், இதை தான் டெலிவர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவருக்கு புரிய வரும். ஸோ இப்போது இந்த எம்ப்ளாயி டஸ் தி ஒர்க், தி கம்பெனி ப்ரொவைட்ஸ் தி என்விரான்மெண்ட். ஸோ இந்த சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் இருக்குல்ல, this environment is called AI harness. இப்போ இந்த AI harnessனா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எம்ப்ளாய்க்கு பதிலாக உங்கள் எல்எல்எம் வச்சுருங்க, ஆர் நீ ஒரு AI ஏஜென்ட்டை பில்ட் பண்ணீங்க வச்சுருங்க. ஸோ இந்த AI ஏஜென்ட் ஆர் எல்எல்எம் அது தான் இந்த எம்ப்ளாயி. அண்ட் தென் சுற்றி ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறோம்ல, இப்படி தான் நமக்கு அவுட்புட் வேணும். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட தீம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி தான் கைட்லைன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி தான் ரூல்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி தான் எஸ்ஓபிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணுறோம்ல. ஸோ இந்த சிஸ்டம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஏஐ ஹார்னஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும். இது தானே கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரி தான் டேட்டா கொடுப்போம், நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம், ஸோ இந்த மாதிரி தான் அவுட்புட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது தானே கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்கும் இந்த ஏஐ ஹார்னஸ் இன்ஜினியரிங்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த டிஃபரன்ஸை பற்றி நெக்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பேசலாம். ஸோ கான்டெக்ஸ்ட் வெர்சஸ் ஹார்னஸ் இன்ஜினியரிங். ஸோ டிஃபரன்ஸை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்னா நம்ம வந்து நாலேஜை கொடுக்க போகிறோம். அதாவது நம்மளோட டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், டேட்டாஸாக இருக்கட்டும், ப்ராம்ஸாக இருக்கட்டும், ஸோ நம்மளோட என்டையர் நாலேஜ், நம்மளோட கான்டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஏஐ மாடல்ஸ் ஆர் எல்எல்எம்ஸ்க்கு நம்ம கொடுப்போம். ஸோ நம்மளோட என்டையர் நாலேஜ் பேஸ், நமக்கு இப்படி தான் அவுட்புட்ஸ் வேணும், என்னோட பிராண்ட் தீம் இப்படி இருக்குது, என்னோட பிராண்ட் தீம் கலர் இப்படி இருக்குது, இந்த ஃபாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி அவுட்புட்ஸ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி என்டையர் கான்டெக்ஸ்ட்டை ஒரு நாலேஜ் பேஸாக நம்ம டாக்குமெண்ட்ஸ், ப்ரீவியஸ் நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன சோர்ஸ் இருக்கோ எல்லாமே கொடுத்து இந்த ஏஐ மாடல்கிட்ட ஒரு எல்எல்எம்ட்ட நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த எல்எல்எம் என்ன பண்ணும், நம்ம கொஸ்டின் கேட்கும்போது, நம்ம குவேரி பண்ணும்போது நம்ம என்ன கான்டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோமோ, என்ன நாலேஜ் பேஸ் கொடுத்துருக்கோமோ அந்த நாலேஜ் பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ இங்கே வந்து நாலேஜ் கோஸ் இன்டு தி மாடல், நம்ம நாலேஜை அப்படியே மாடல் உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதுதான் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்.
அதே நேரத்தில் இந்த ஏஐ ஹார்னஸ் இன்ஜினியரிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ள வேர்ல்டு டேட்டா சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டில் எதுக்கான ஆக்சஸ், ஸோ இந்த ஃபோல்டருக்கான ஆக்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டருக்கான ஆக்சஸ் உனக்கு இல்லை. ஸோ எம்ப்ளாயிஸ்க்குனா இந்த ஃபோல்டருக்கான ஆக்சஸ், மேனேஜர்ஸ்க்குனா இந்த ஃபோல்டர்ஸ்க்கான ஆக்சஸ். ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் அண்ட் தென் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணும் அண்ட் தென் மெமரி. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் மெமரியும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கும். அண்ட் தென் ரூல்ஸ், ஸோ இந்த மாதிரி கார்ட்லைன்ஸ் செட் பண்ணலாம். ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இருக்குது, இதை மட்டும் ஆக்சஸ் பண்ணி இதை ஆக்சஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் அவுட்புட் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரைன்ஸ் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபீட்பேக்ஸ், இது வந்து ரெகுலராக ஃபீட்பேக் செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஏஐ ஹார்னஸ் இன்ஜினியரிங் வந்து இட்ஸ் டைப் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் learning. So machine learning பார்த்தீங்கன்னா supervised learning, unsupervised learning and reinforcement learning அப்படின்ற மாதிரி 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த reinforcement learning எப்படின்னா, மிஸ்டேக்ஸ் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி கற்றுக்கும். ஸோ ஒவ்வொரு மாதிரியும் ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அந்த ஸ்டெப் கரெக்டாக இருந்தால் ரிவார்டு கிடைக்கும், அது தப்பாக இருந்தால் அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து எகைன் கற்றுக்கிட்டு கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி reinforcement learning அப்படின்ற மாதிரி ஒரு டைப் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக போக வேண்டாம். ஸோ அந்த மாதிரி இது ரெகுலரான ஃபீட்பேக்ஸ் இருக்கும். அந்த ஃபீட்பேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஏஐ ஹார்னஸ் இன்ஜினியரிங் வந்து இந்த சிஸ்டம் வந்து கற்றுக்கும். ஸோ ஃபீட்பேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் டைம் அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாடல்ஸ் வந்து கற்றுக்கும். ஸோ இதுதான் ஏஐ ஹார்னஸ் இன்ஜினியரிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்விரான்மெண்ட் நம்ம செட் பண்ணிடுவோம். அண்ட் தென் அதுக்கப்புறமா ஏஐ ஏஜென்ட்ஸ் போவோம். ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து எக்ஸாக்ட் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா the environment works around the AI மாடல். ஸோ இங்கே வந்து நம்மளோட நாலேஜ் பேஸை வந்து கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்க்கு டைரெக்டாக ஏஐ மாடல் உள்ள நம்ம கொடுத்துறோம். ஸோ இட் கோஸ் இன்டு நாலேஜ் கோஸ் இன்டு தி ஏஐ மாடல், பட் ஹியர் தி என்விரான்மெண்ட் ஒர்க்ஸ் அரவுண்ட் தி ஏஐ மாடல். இதை சுற்றி அந்த ஏஐ மாடல் சுற்றி ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஏஐ மாடல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஏஐ ஹார்னஸ் இன்ஜினியரிங். ஜஸ்ட் நம்ம நாலேஜை மட்டும் இந்த ஏஐ மாடலுக்குள்ளே கொடுக்குறது தான் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். ஸோ இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் வெர்சஸ் ஏஐ ஹார்னஸ் இன்ஜினியரிங் கிளியரான டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ ஏஐ ஹார்னஸ் இன்ஜினியரிங்கோட ஒர்க் ஃப்ளோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு எல்எல்எம் ஆர் நீங்கள் ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ணிட்டீங்க, ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக பில்ட் பண்ணிட்டீங்க, ஒரு கம்பெனிக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியில் யூசர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த கம்பெனியோட பாலிசி பற்றியோ இல்லை ஒரு ஃபோல்டர் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இப்போது இந்த ஒரு என்விரான்மெண்ட் செட் பண்ணி வச்சுருப்போம்ல. ஸோ அந்த ஹார்னஸ் கெட்ஸ் தி கான்டெக்ஸ்ட். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்டை எடுத்துடும். எப்படி கான்டெக்ஸ்ட் எடுக்கும்? பேஸ்ட் ஆன் தி ப்ராம்ப்ட், பேஸ்ட் ஆன் தி ப்ரீவியஸ் கான்வர்சேஷன்ஸ், நம்ம என்ன ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்கோமோ. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி இந்த கான்டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து ஒரு பிளானை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த பிளானில் நம்ம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா அது எல்எல்எம் போகும். ஸோ எல்எல்எம் ஆல்ரெடி இந்த கான்டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கும்ல, ஹார்னஸ் ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம்ல. ஸோ அந்த என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இந்த எல்எல்எம்குள்ளே ஒர்க் ஆட்டோமேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த எல்எல்எம் என்ன பண்ணும்? ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சோம். இட் டேக்ஸ் தி ஆக்ஷன். ஸோ அதுக்கப்புறமா ரிசல்ட்ஸ், அது வந்து ரிசல்ட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இந்த என்விரான்மெண்ட் செட் பண்ணி வச்சுருப்போம்ல. ஸோ அந்த என்விரான்மெண்ட்லேயே ரிசல்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இது தப்பா அப்படின்ற மாதிரி செக் ஆகும். அண்ட் தென் கரெக்டாக தப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எகைன் கரெக்ட் ஆகும். அண்ட் தென் இட் செல்ஃப் கரெக்ட்ஸ். இதுதான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் இது. இட் செல்ஃப் கரெக்ட்ஸ். அண்ட் தென் சேஃப் அண்ட் கம்ப்ளைண்ட், இது வந்து நம்ம கார்ட்லைன்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுப்போம். அந்த கார்ட்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, கரெக்டாக இருக்குதா, சேஃபாக இருக்குதா, இது வந்து ஆக்சஸ் கொடுக்கலாமா, இந்த யூசருக்கு வந்து இந்த ஃபோல்டர் ஆக்சஸ் கொடுக்கலாமா, இந்த டாக்குமெண்ட் காமிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் இந்த இடத்துல இந்த என்விரான்மெண்ட்லேயே நமக்கு செக் ஆயிரும். அதுக்கப்புறமா கோல் அச்சீவ்டு, இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஆக்ஷன்ஸ் நம்ம கரெக்டாக நடக்கும். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ, கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ, இட் ஒர்க்ஸ் அரவுண்ட் திஸ் மாடல். ஸோ மாடல் நடுவில் இருக்குது. அந்த மாடலுக்கு சுற்றியும் ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாடல் பிஹேவ் பண்ணும், ஆக்ஷன் நமக்கு எடுக்கும். ஸோ இது தான் நம்மளோட ஏஐ ஹார்னஸோட ஒர்க் ஃப்ளோ. இப்போ இந்த ஏஐ ஹார்னஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கான ஒரு டேக் அவே பாயிண்ட் என்னன்னா, as AI adoption grows, companies are looking beyond prompt engineers. AI வந்து இப்போ எல்லா கம்பெனிஸும் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. AI அடாப்ஷன் வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. இந்த டைமில் the skills you need is context engineering, AI harness engineering, tool integration, agent orchestration will become increasingly valuable for building production ready AI applications. ஸோ கம்பெனிக்கு இது தான் வேணும். ChatGPT யூஸ் பண்ண தெரியும், Claude யூஸ் பண்ண தெரியும், இல்லை Grok AI யூஸ் பண்ண தெரியும், இல்லை Gemini யூஸ் பண்ண தெரியும். இந்த மாதிரி எனக்கு பர்டிகுலர் டூல் யூஸ் பண்ண தெரியும், இந்த டூலில் நான் எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கம்பெனிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஒரு கம்பெனிக்கு அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கிரேடில் அங்கே ப்ராடக்ட்ஸ் ரெடியாக இருக்கணும். அதுக்கு ஒரு சிஸ்டமாக திங்க் பண்ணுற ஆள் வேணும். ஸோ அந்த சிஸ்டம் திங்கிங் தான் இப்போ நம்மகிட்ட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸை நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கிங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.
கோர் ரொம்பவே முக்கியம். பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் இந்த அட்வான்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ எப்போதுமே பேசிக்ஸ் கற்றுக்குங்க. பேசிக்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்கில்ஸ் லைக் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங், ஹார்னஸ் இன்ஜினியரிங், டூல்ஸ் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, மல்டிபிள் டூல்ஸ் எப்படி ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறது, ஏஜென்ட்ஸ் எப்படி ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறது, எப்படி ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்கில் செட் எல்லாம் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக யூ வில் ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர் இன் திஸ் ஏஐ. ஸோ இப்போ ஏஐ கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டில் எல்லாருமே அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் அதை அடாப்ட் பண்ணுங்க. ஸோ இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு சம்மரி பார்த்தாலாம். ஃபர்ஸ்ட் த எவல்யூஷன் ஆஃப் என்டர்பிரைஸ் ஏஐ. நம்ம ChatGPTலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங், டிராகன் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்துச்சு. இப்போ ஹார்னஸ் இன்ஜினியரிங்கில் இருக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம எவல்யூஷன். அண்ட் தென் ஹார்னஸ் இன்ஜினியரிங் என்னன்னு பார்த்தீங்க, ஒரு ஏஐ மாடலை பில்ட் பண்ணுறோம். அந்த ஏஐ மாடலுக்கு சுற்றி ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏஐ மாடல் நமக்காக பிஹேவ் பண்ணும். ஸோ இதுதான் ஏஐ ஹார்னஸ் இன்ஜினியரிங். அண்ட் தென் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்கும் ஹார்னஸ் இன்ஜினியரிங்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க, நம்மளோட நாலேஜ் பேஸை ஏ மாடலுக்குள்ளே கொடுத்தோம்னா இட் கோஸ் இன்டு தி ஏ மாடல். அது வந்து கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். அதே நேரத்தில் ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு நல்ல மாடல் இருந்துச்சுன்னா அது வந்து ஹார்னஸ் இன்ஜினியரிங். ஸோ டீட்டெயிலாக இது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஏ ஹார்னஸ் ஒர்க் ஃப்ளோ, எப்படி இந்த ஒர்க் ஃப்ளோ இருக்குது, ஒரு யூசர் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தாங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. நம்ம என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். அண்ட் தென் அட் லாஸ்ட் ஒரு டேக் அவே பாயிண்ட் பார்த்தீங்க. அந்த டேக் அவேல நீங்கள் என்ன மாதிரி ஸ்கில்ஸ் அடாப்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஸ்கில்ஸை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிங்க. இப்போ மார்க்கெட்டுக்கு அதுதான் தேவை. ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான சம்மரி. அண்ட் தென் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எங்களோட கோல் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஈவன் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி டீச். அங்கே சொல்லிக் கொடுக்குறது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப சிம்பிளாக புரியணுன்றதுக்காக தான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் எங்களோட ரிக்வஸ்ட், ஜஸ்ட் கமெண்ட். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் உங்கள் லேர்னிங் பாயிண்ட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செஷன்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சா, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, இந்த விஷயத்தை புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட லேர்னிங் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், உங்களோட ரிவ்யூஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். ஸோ வித் தி செட், we'll meet again in another video. Until then, bye from Stefan.